அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தி அகழ்விளக்கு ஸ்கீம் இஸ் அப்ளிகபிள் டு ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகழ்விளக்கு திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகழ்விளக்கு திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ், பாதுகாப்பான இணையதள பயன்பாடை பத்தி 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த அகழ்விளக்கு அப்படிங்கிற திட்டம். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். எங்க வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அப்படிங்கிற பகுதியில வச்சு, கீரமங்கலம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, கன்சிடர் த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஃபார் சிஎம்ஸ் தாயுமானவர் ஸ்கீம். முதல்வரின் தாயுமானவர் திட்டத்திற்கான தகுதி நிபந்தனைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த திட்டம் இன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. 12 ஆகஸ்ட் இன்னைக்கு தான் லான்ச் பண்ண போறாங்க. என்ன எலிஜிபிலிட்டி குடுத்திருக்காங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் ஏஜ்ட் அபவ் 60ங்கிறது தப்பு. ஏஜ்ட் அபவ் 70 அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுவும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எப்படி இருக்கணும்னா, சிங்கிளா இருக்கணும். ஓகேவா? தனியாக வாழக்கூடிய 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு தான் இந்த தாயுமானவர் திட்டத்துக்கு கீழ வீடுகளுக்கே சென்று என்ன பண்றாங்க? நமக்கு ரேஷன் பொருட்கள வழங்குறாங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள் அப்படிங்கிறது கரெக்ட். அவங்களும் வருவாங்க. அதாவது 70 வயசுக்கு மேற்பட்ட தனியாக வாழக்கூடிய மூத்த குடிமக்களுக்கும், மாற்றுத்திறனாளி மக்களுக்கும் இந்த உதவி ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கே தமிழக அரசாங்கம் வழங்க போறாங்க. இந்த தாய்மானவர் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ. இப்ப என்ன கரெக்ட்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். சரியா? அடுத்தது, இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின் இஸ் நேம்ட் அஸ். கிட்டத்தட்ட ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. 354 பெட்டிகளோட 7 இன்ஜின்களோட ஒரு குட்ஸ் ட்ரெயின் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சோ அந்த ட்ரெயினுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, ருத்ராஸ்திரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகே, இந்தியாவோட லாங்கஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின். ஓகேவா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேஞ்சிங் செட்டிங்ஸ் டு ப்ராஹிபிட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன்ஷாட்களை தடை செய்ய அமைப்புகளை மாற்றுதல். அதாவது வீடியோ கால்ல பேசுறப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவாங்க இல்லையா? சோ அத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செட்டிங்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அடுத்தது, பிளாக்கிங் ஆஃப் அன்னோன் பர்சன்ஸ், தெரியாத நபர்களை பிளாக் பண்றது. ஓகேவா? இது சேஃப் இன்டர்நெட் பிராக்டிஸ்க்கு கீழே வர்றதுதான். அடுத்ததான் பாத்தீங்கன்னா, சிமிலர் பாஸ்வேர்ட் அக்ராஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது தவறான ஒரு விஷயம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் சேஃப் இன்டர்நெட் பிராக்டிஸ்க்கு கீழே வராது. ஏன்னா, ஒரு பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சாலே நம்மளோட எல்லா அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ணிட முடியும். அதனாலதான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு, அதுவும் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா சஜஸ்ட் பண்றாங்க. சரியா? அப்ப சிமிலர் பாஸ்வேர்ட்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். 1 and 2 மட்டும் தான் இங்க கரெக்ட். சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். 24 cities in India has metro rail network. இந்தியாவுல 24 நகரங்கள்ல மெட்ரோ ரயில் நெட்வொர்க் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 5 நெட்வொர்க்கா இருந்தது, இப்ப 24 நெட்வொர்க்கா மாறி இருக்கு. சரியா? இந்தியா கரண்ட்லி ரேங்க்ஸ் 3rd globally in ஆபரேஷனல் மெட்ரோ நெட்வொர்க் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சோ கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேல நம்மளோட மெட்ரோ நெட்வொர்க்கோட லென்த் மட்டுமே இருக்கு. சரியா? அதனால நம்ம குளோபலி எத்தனாவது ரேங்க்ல இருக்கும்? 3rd ரேங்க்ல இருக்கும். ஓகேவா? இதுவுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.